அருமை சகோதரர் நம்மை எல்லாம் சிரிக்க வைக்கக்கூடிய சுரேஷ் அவர்களை வருகை கொண்டுள்ள அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு கை தட்டுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தேவரையா அவர்களுக்கு போய் சேரும். ஒரு சிறப்பான ஆடவர் சபை. நன்றிப்பா. இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கும் ஜாகுவார் நாதன் அவர்களுக்கே போய் சேரும். தனிச்சி வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி. ஆட்டக்காரண்ணா நன்றி நன்றி. பாருங்க, இந்த நிகழ்ச்சியை கூட ஏதோ ஒரு அரங்கத்துக்குள்ள வச்சு 4 செவத்துக்குள்ளே வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு போனோம் அப்படின்னு நினைக்காம பொறுப்போட அக்கறையோட எப்படி நம்ம தேவரையா அவர்களுடைய புகழ் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கோ அந்த புகழ் இன்னமும் பரப்புவதற்காக இந்த நிகழ்ச்சிய ஒரு பொதுமக்கள் பார்க்கும் வகையில் அவருடைய வரலாறு தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஜாகுவார் நாதன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவர் காலடி மண்ணே. இந்த பாட்டு சினிமால சிவாஜி ஐயா பாடியிருப்பாங்க. தேவர் மகன் அப்படின்னாலே கமல் சார் ஞாபகம் வருவாரு, சிவாஜி சார் ஞாபகம் வருவாரு. வரலாறு படித்தவங்களுக்கு, தேவர் சமூகத்தில் உள்ளவங்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து நன்றி நன்றி தம்பி அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்குமே இந்த தேவர் என்பது ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி. ஏன் அப்படின்னாக்க மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு கூட அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் வரலாம் அப்படின்னு ஒரு ஒற்றுமையோட இருந்தவர் தான் நமது தேவரையா அவர்கள். இப்படி பல சிறப்புகள். அதே மாதிரி சுதந்திரத்திற்காக நேதாஜி ஐயா அவர்களோட சேர்ந்து தேவரையா அவர்கள் ஒரு ஆர்மி ஆரம்பிச்சாரு. ஆர்மின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? பிக் பாஸ் ஞாபகம் வரும். பாத்தீங்களா? பிக் பாஸ்ன்னு சொன்னோன்னா மைக்கே ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப அந்த லட்சணத்துல இருந்து இன்றைய பிக் பாஸ் சீசன் 9 பாருங்க. அது கூட எனக்கு தெரியல. நான் வரைக்கும் பிக் பாஸ் போயிட்டு வந்தோம் தான். தம்பி நல்லா வீடியோப்பா. ஏன் தம்பி தம்பி இல்லப்பா, தேவரோடைய ஐயாவுடைய புகழ் எல்லாருக்கும் தெரியணும். முக்கியமா உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தெரியணும். ஏன் அப்படின்னாக்க இன்றைய உள்ள இளைஞர்கள் என்ன பண்றீங்க? பிக் பாஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல உள்ளவங்களுக்கு தான் நீங்க ஆர்மி அமைச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த காலத்திலேயே நேதாஜி ஐயா அவர்களும் தேவரையா அவர்களும் ஒரு ஆர்மி ஆரம்பிச்சு மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருந்தவர் தான் நமது தேவரையா அவர்கள். பிக் பாஸ் மட்டும் பார்க்காம இந்த பக்கமும் பாரு. ஏன்னா தேவரையா அவர்களுடைய புகழ் என்னைக்குமே வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். காரணம், அவர் செய்த தியாகங்கள் எல்லாமே நிகழ்த்தி விட்டு போயிருக்கிறார். அவர் விருத்தி விட்டதுதான் இன்னைக்கு மரமாக, செடியாக, கொடியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இயக்குனர் கோகன்ஜி ஐயா அவர்களை சொல்லலாம். அப்புறம் ஐஏகே ஆனந்த் முருகன் ஐயா அவர்களை சொல்லலாம். திரு உமாபதி ஐயா அவர்களை சொல்லலாம். பாண்டியன் ஐயா அவர்களை சொல்லலாம். இன்பராஜ் பாண்டியன் அவர்களை சொல்லலாம். கூல் சுரேஷை சொல்லலாம். அப்படி நன்றி நன்றி. பாருங்க, எனக்கு வச்சாலும் சரி, இவருக்கு வச்சாலும் சரி, இது ரெண்டுமே சேர்ந்து தேவரையா அவர்களுக்கு தான் போய் சொல்லணும். காரணம் என்னன்னா, இந்த 2 பேருக்கு நடுவில் தேவரையா அவர்கள் தான் தெரியுறாங்க. அப்படி தேவரையா அவர்களுடைய புகழ் என்னைக்குமே வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட தேவரையா அவர்களுக்கு இன்று 30 விழா இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி தேவரையா அவர்கள் பிறந்த மதுரையில ஆப்பநாடு அந்த கிராமத்துல தான் தேவரையா அவர்கள் பிறந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம இப்ப என்ன பண்றோம்? அஜித் சார், விஜய் சார், கமல் சார், ரஜினி சார் இதே தான் பார்த்துட்டு இருக்கோம். தேவரையா அவர்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? அந்த ஆப்பநாடு கிராமத்தில் பிறந்த அந்த தேவரையா அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பணக்காரங்க இருக்கலாம். தேவரையா அவர்கள் இறப்பதற்கு முன் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே பொதுமக்களுக்கு எழுதி வைத்து
இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகான் அவர். அவரை போற்றுவதில்ல நாங்க மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நமது தேவர் ஐயா அவர்கள். இதெல்லாம் நீங்க வரலாறு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் என்ன பண்றாங்க? 10 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க செல்போன்ல கேம் விளையாடிட்டே இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு வரலாறு தெரியல. அப்படி இப்போ கூட பாருங்க, வரப்போற டெக்னாலஜி ஏஐல வரப்போகுது. தயவு செய்து இந்த ஏஐ டெக்னாலஜி கொண்டு வரவங்க நம்ம தேவரையா அவர்களுடைய வரலாற்றையும் கொண்டு வாங்க, சரிங்களா? அப்படி அவருடைய புகழ் என்னைக்குமே வளர்ந்து கொண்டேதான் இருக்கணும். தேவரையா அவர்கள் அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா அதற்கு அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பாடுபட்டவர். எப்படி தேசிய தலைவராக இருக்கிற அம்பேத்கர் ஐயா அவர்கள் எப்படி ஒரு தேசிய தலைவராக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் தேவர் ஐயா அவர்களும் ஒரு தேசிய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் மோகன்ஜி சார் நீங்க கை தட்டணும் மறந்துட்டீங்க. நீங்க மறந்ததற்கான ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா, கோயம்புத்தூர்ல ஜிடி நாடு ஐயா அவர்களுக்கு பிரிட்ஜ் திறந்திருக்காங்க, மேம்பாலம் திறந்திருக்காங்க. அது சந்தோஷம். நிறைய பேர் நினைப்பாங்க என்ன ஒரு ஜாதி பேரை வச்சு அது திறந்திருக்காங்களே, இதே வந்து ஒரு தெருவில் வந்து தேவர்னு சொல்லி பேர் வச்சு அதை அழிச்சிடணுமா, கோனான்னு சொல்லி பேர் வச்சு அழிச்சிடணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் மோகன்ஜி ஐயா அவர்களே, நான் வந்து தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு நீங்க கூடிய விரைவில், அதாவது இன்று எல்லாத்தையும் வரலாற்றில் கண்டிப்பாக மோகன்ஜி அவர்களுக்கு ஒரு இயக்குனருக்காக நான் சொல்லல, ஒரு சமூகத்தை சேர்ந்தவருக்காக நான் சொல்லல, அவர் ஒரு பொது உடைமையில் உள்ளவர் என்பதை நான் சொல்கிறேன். விரைவில் பாருங்க, ஒருவேளை இந்த கூல் சுரேஷ் கட்சி, நன்றி நன்றி தம்பி, கூல் சுரேஷ் கட்சி கட்சியிலிருந்து ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இயக்குனர் சமூக சேவகர் மோகன்ஜி ஐயா அவர்களுக்கு மோகன்ஜி அவர்களுடைய பேர் வைப்பேன். எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, அவர் வந்து படத்துல மட்டும் தன்னுடைய கருத்துக்களை சொல்றவர் இல்ல, நிஜ வாழ்க்கையிலும் கருத்துக்களை சொல்றவர். மக்கள் எப்பவுமே ஒற்றுமையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பவர். ஒரு சிலர் மோகன்ஜி அவர்களை வேற மாதிரி திசையில கொண்டு போறாங்க. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த இடத்துல கூட ஒரு மாற்றுத்திறனாளி அவர்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. அவர் டக்குனு எழுந்து அவருடைய சேரை கொடுக்குறாரு. சேரை கொடுத்து, ஐயா நீங்க உட்காருங்க, நீங்க அப்ப அவர் சொல்றாரு, இல்லைண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்து கெஸ்டா வந்திருக்கீங்க, நீங்க மேல உட்காருங்க, நான் கீழே உட்காரேன் அப்படின்னு. இல்ல, அவருக்கு ஒரு சேரை போடுங்க. இதுதாங்க மனித நேயம் என்று சொல்றது. இதான் மேடைக்காக சொல்ல வரல நான். அப்படி தன்னுடைய படங்களில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் இந்த மோகன்ஜி ஐயா அவர்கள். அதே மாதிரி என்ன சிரிக்கிறீங்க? கண்டிப்பா உங்களுக்கு பேர் வைப்போங்க, கண்டிப்பா உங்களுக்கு பேர் வைப்பேன். இது வந்து நீங்க பாமக இருக்கிறதுனாலதான் அப்படின்னு அது சொல்ல வரல. மோகன்ஜி என்கின்ற ஒரு மனிதனுக்காக கண்டிப்பாக ஒரு தெருவில் என்ன பேர் வைப்பேன், சரிங்களா? இது நடக்கும், புரியுதுங்களா? அது ஏன் நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல கூட பாருங்க, எங்களுக்கு எல்லாருக்குமே திரு ஜாத்வார் நாதன் அவர்கள் எங்க எல்லாருக்கும் ஒரு வீர வாழ் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? வீர வாழ் கொடுத்தாரு. ஆனா மோகன்ஜி ஐயா அவர்களுக்கு என்ன கொடுத்தாரு? வேல் கொடுத்தாரு. வீரவேல், வெற்றிவேல், வீரவேல், வெற்றிவேல். இதுல இருந்து தெரியுதுங்களா? எந்த இடத்துக்கு போனாலும் அவர் வந்து தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பவர் தான். ஆனால் அவர் செய்யும் வேலைகள் எல்லாமே மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் உள்ளவர் தான். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி ஆனந்த முருகன் ஐயா அவர்கள் அவர் கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு. நான் கேட்டேன், ஏன் லேட்டா வந்தீங்கன்னு. அப்போ அவர் சொன்னாரு, நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் அப்படின்னு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடவழியில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் தன்னால் முடிந்த உதவியாக, ஏன்னா அந்த எஸ்ஆர்எம் அந்த மருத்துவமனை சம்பந்தமாக அவர் ஒரு பதவியில் இருப்பதனால் தன்னால் முடிந்த
நீங்க இப்ப என்ன கேட்டீங்கல்ல, அங்க இருந்து சத்தமா கேளுங்க, வழக்கமா கேளுங்க. குல் சுரேஷ் ஏவல நடிக்க வைக்கலாம்னு கேளுங்க. மகாசூரன் படத்துல அடிச்ச தூள் கிளப்புனாங்க. அந்த குல் சுரேஷ்க்கு 25வது நாள் அவார்டு கொடுத்தா புகழ் படுத்துனீங்களே, ஏன் திரௌபதி 2 படத்துல ஏன் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு கேளுங்க. வேற டாபிக் போறீங்க. இருந்தாலும் என்னை பற்றி உண்மையாக தெரிந்து கொண்டு சிம்பு படத்துல நடிச்சது வரைக்கும் நீங்க சொன்னீங்க. சூப்பர் சூப்பர்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த ஜாகுவார் நாதன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வீர வணக்கம் 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 தேவரையாக்கு வீர வணக்கம் தேவரையாக்கு வீர வணக்கம் தேவரையாக்கு வீர வணக்கம் தேவரையாக்கு வீர வணக்கம். நன்றி ஜாகுவார் நாதன் ஐயா அவர்களே. வணக்கம்.